வணக்கம் நேயர்களே. இன்று நம்ம பார்க்க போகிறது சிஜேபியின் டெல்லி போராட்டத்தை பற்றி. ஆமாம் நேயர்களே, கடந்த 9 நாட்களாக அது வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடங்களை மீறி அது வெற்றிகரமாக நடக்கிறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பிஜேபி அரசு இருக்கும்போது அதுக்கு எதிர்த்து குரல் எழுப்புறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த இளம் மாணவர்கள் அதை எதிர்த்து இந்த குரலை எழுப்பி கொண்டு இருக்கிறார்கள் டெல்லி ஜந்தர் மந்தரில். இந்த பயணம், இந்த போராட்டமானது சிறுக சிறுக ஆரம்பித்து இப்போது மெகா போராட்டமாக உருமாறப் போகிறது. ஆம், இந்த ஞாயிற்றுக்கிழமை, வருகிற ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி சோனம் வாங்குச்சே அவர்கள் ஒரு தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். இந்த மாணவர்களுக்கு ஆதரவாக, இந்த இந்திய இளைஞர்களுக்காக. ஆமாம் நேயர்களே, தொடர் உண்ணாவிரத போராட்டம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அது எல்லா மீடியம் ஜனங்களையும் அந்த நோக்கி பார்வையிடும். ஒரு நாள் இருக்கிறார், 2ஆம் நாள், 3ஆம் நாள் இருக்கும்போது அதனுடைய வீரியம் அதிகமாகும். ஆம், நம்ம நாடே அகிம்சை, அறப்போர், அதுக்கடுத்தால அமைதியான வழியில தான் நம்ம காந்தி தாத்தா அவர்கள் இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார்கள். அகிம்சைங்கிறது அவ்வளவு வலிமையானது. அப்படி அந்த ஆயுதத்தை கையில எடுத்துறதுனால இன்னைக்கு பிஜேபி அரசு நிலை குறைஞ்சு நிக்குது. ஏன்னா இது ஓஞ்சிரும் பார்த்தா மக்கள் ஆதரவு பெருகி வருது. டெல்லி பல பகுதியில இருந்து மக்கள் இந்த போராட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சாரை சாரையா வருகிறார்கள். அங்க பாதுகாப்பு இருக்கிற போலீஸ், அங்க பாதுகாப்புக்கு இருக்கிற கலவரப்படை பிரிவுகள் எல்லாத்துக்கும் வர்ற மக்களே சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆமா, நீங்களும் எங்க நாட்டுக்காரங்க தானே, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்கன்னு சொல்லி தண்ணி பாட்டில இருந்து சாப்பாடு அவங்களும் எல்லாருமே அதை வாங்கி சாப்பிட்றாங்க நேயர்களே. அந்த அளவுக்கு அங்க ஒரு ஒற்றுமையானது இருக்குது. அந்த இடத்துல இன்னைக்கு காலையில நேற்று காலையில சிஜேபி லீடர் அபிஜித் சிக்கு ஒரு பேட்டி, ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, இந்த பிஜேபி அரசானது இங்க போராடும் இந்த மாணவர்கள், இந்த நாட்டு இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பத்தி கவலைப்படலைங்க. அதோடைய ஒரே கவலை எல்லா எதிர்கட்சி எம்எல்ஏ எம்பிங்களை உடைச்சி இந்த அதிகாரத்தை நிலைநிறுத்தி கொள்ளணும், ஸ்ட்ராங்கா நிலைநிறுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறது தாங்க அது மூச்சா செயல்படுது. இதை பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாதுங்க. அப்படிங்கிற ஒரு உணர்வை தைரியமா, அதான் இது வரைக்கும் அவர் வெளிப்படையா பிஜேபி எதிர்த்து பேசினது கிடையாது. ரெக்வெஸ்ட் பண்ணியே பேசினவர் இப்பொழுது ஸ்ட்ராங்கா பேசியிருக்கிறாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த 28ஆம் தேதி போராட்டம், அதாவது ஜந்தர் மந்திரில் வாங்குச்சி அவருக்கு இருக்கிற உண்ணாவிரத போராட்டத்தை நாடு முழுவதும் பிரபலப்படுத்த அந்த மீடியாக்குள்ள, சோசியல் மீடியாக்குள்ள இந்த காக்ரோச் சகோதரர்கள், அதாவது இதுல இணைந்து பணியாற்றும் மாணவர்கள், இதுக்கு ஆதரவு கொடுக்கும் நாடு முழுக்க உள்ள இளைஞர்கள் அவங்க ஷார்ட் வீடியோ விடுறாங்க. விட்டு இன்னைக்கு இந்த போராட்டம் நடக்குது, ஜந்தர் மந்துக்கு வர முடியாதவங்க எல்லாரும் அவங்க பகுதியில் கூட்டம் கூட்டமா இந்த போராட்டத்தை நீங்க நடத்துங்க, அப்பந்தான் இது வலிமையான இந்தியா முழுக்க போராட்டமா இருக்கும்னு அழைப்பு விடுத்திருக்காங்க. நிறைய வீடியோஸ் வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பெண் அந்த பகுதியில தோன்றி வீடியோ விட்டுருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜந்தர் மந்தருக்கு மக்களே எல்லாம் திரண்டு வாருங்கள், பெண்களே வாருங்கள், உங்களுக்கு இங்க பாதுகாப்பு இருக்குது. ஆம், நீங்கள் இங்க ஆண்கள் மத்தியோட நின்று போராடும் போது அந்த பாதுகாப்பு உணர்வை உணர்வீர்கள். 3 வேளை சாப்பாடு இருக்குது. நீங்கள் உங்கள் குழந்தையோட வாருங்கள், காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க, ஹாஸ்டல்ல படிக்கிற பொண்ணுங்க, எல்லாருமே வாருங்க. இங்க எல்லாருமே கூட்டமா நம்ம கூடி நம்ம போராட்டம் நடத்தினால்தான் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பயம் வரும் அப்படிங்கிறத வலியுறுத்தி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காருங்க. அதே மாதிரி மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒருவர், அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதுல என்ன பேசியிருக்காருன்னா, டிஇடி அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, டெட் ஆசிரியர்களுக்கு நடத்துறது. அந்த தேர்வு மகாராஷ்டிராவில் நடந்திருக்குங்க. அப்போ 4 லட்சம் ஆசிரியர்கள் அதுக்கு தயாராகிருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அங்கே கொஸ்டின் பேப்பர் லீக். நம்ம நீட் பேப்பர் தான் லீக் ஆகுதுன்னு பார்த்தா, இந்த மாதிரி தேர்வுக்கு, அதாவது ஒரு வேலைக்கான தேர்வுக்கு கூட இந்த மாதிரி லீக் ஆகுதுன்னா பார்த்துங்களேன். அப்போ 4 லட்சம் ஆசிரியர்கள் அதுக்கு எப்படி தயார்படுத்தியிருப்பாங்க, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு எப்படி அவங்க மூவ் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ பொருளாதார செலவு, மன உளைச்சல். ஸோ இந்த மாணவர்களுக்கு ஆதரவாக நாம போராடணும் அப்படின்ட்டு அவர் ஒரு வீடியோ, அவத மட்டும் நிறைய பேர் வீடியோ விட்டுருக்காங்க. அதே மாதிரி ஒரு பெற்றோர்கள் இந்த கூட்டத்தில் கலந்துருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா, ஒரு பேனர் எடுத்துட்டு இந்த மாணவருக்கு ஆதரவாக அபிஜித்துக்கு பெற்றோர்கள்லாம் கலந்துங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. நாங்கள் அவர் சொல்லி கூப்பிடலாங்க, நாங்கள் உணர்வோட வந்திருக்கோங்க, இந்த பிள்ளைகளுக்காக, எங்க பிள்ளைகளுக்காக நாங்கள் கலந்துக்கிறோங்க. ஆகவே இது மாணவர்கள், பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாரும் யார், நம்ம பிள்ளைகள் தான். அதனால எல்லா பெற்றோர்களும் தைரியமா வாங்க, இந்த போராட்டத்துல கலந்துக்குங்க சொல்லி
அழைப்பு எடுத்து ஒரு பேனரும் வச்சு நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு இளைஞர் பீகாரை சேர்ந்தவர், அவரு காலவரையற்ற உண்ணாவிரதத்தை 2 நாள் முன்னாடி அறிவிச்சிட்டாரு. அறிவிச்சு தொடர்ந்து நடத்திட்டு இருந்தீங்க. அங்க அந்த இடத்துல காலவரையற்ற உண்ணாவிரதம் நடத்திட்டு இருக்காரு. ராத்திரியும் பகலும் உட்கார்ந்துருக்காரு. எல்லாரும் போய் வற்புறுத்திருக்கிறாங்க. நான் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன்னு சொல்லி, இப்ப தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அந்த உண்ணாவிரதத்தை தொடர்ந்து நடத்தியிருக்காரு. அபிஜித்துக்கு போய் நீங்க கேன்சல் பண்ணுங்க, வேண்டாம். நம்ம போராட்டத்தை வந்து அமைதியான முறையில் நடப்போம். உடலை வருத்தி வேண்டாம்னு சொல்லி எவ்வளவோ சொல்லியிருக்காருங்க. இல்ல, இல்ல, நான் அப்படிதான் இருப்பேன். தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன்னு சொல்லி தொடர்ந்து இருக்கிறாரு. மீடியாவில் செய்தி வந்திருக்குதுங்க. அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா, அபிஜித் ஜிக்கு அந்த போராட்டத்தில் வரவங்க எல்லாத்தையும் கவனிப்பார் போல அங்கே குழுவா. ஒரு மாணவி எப்போதுமே அந்த போராட்டத்தில் நெடுநாளா அந்த தொடர்ந்து இந்த போராட்டத்தில் வந்து கலந்துருக்காங்க. அவங்கள போய் விசாரிச்சிருக்காரு. அம்மா நீங்கள் தினம் வரீங்களா, பாதுகாப்பாக கூட யாரும் வராங்களான்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு எல்லா பாதுகாப்பும் இங்கே இருக்குது, 3 வேளை உணவும் கிடைக்குது, நான் வந்து டெல்லி ஐஐடியில் தான் படிக்கிறேன், அதனால எனக்கு பயம் இல்லை, எனக்கு உணர்வு இருக்கு, எனக்கு நீட் தேர்வு கசிவு இந்த மாதிரி இதெல்லாம் மாணவர் இவ்வளோ பாதிக்க போகிறாங்க, நாளைக்கு எனக்கும் இந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு தான் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு வெளிப்படுத்தியிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் எங்கள் குரூப்பில் நிறைய கேர்ள்ஸுங்களாம் இருக்கிறாங்க, தன்னார்வலர் இருக்காங்க, அவங்க கூட இணைந்துக்குங்க, உங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி அவங்க ஃபோன் நம்பர்லாம் வாங்கி அவங்கள இணைச்சிருக்காருங்க. மேலும் இந்த போராட்டமானது பல திசையிலிருந்து, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சாப் மாநிலம், ஹரியானா மாநிலம் எல்லாம் இருந்து நிறைய தன்னார்வலர் உணவோடு தான் வராங்க. வந்து எல்லாருக்கும் உணவு, இன்னைக்கு சாப்பிடுன்னு சொல்லி வரவங்க போகிறவங்க அங்கே போனால் நல்லா சாப்பிடலாம் போகலாங்க. அந்த மாதிரி சாப்பாடு நடக்குது. அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம், இந்த உண்ணாவிரத போராட்டத்திலிருந்து இது வந்து ஒரு மெகா போராட்டமாக மாறப்போகுது. ஆம், இன்னும் எவ்வளோ சொல்லலாம், சொல்லிகிட்டே இருக்கலாம், வீடியோ தான் பெருசாகும். குறிப்பிட்டதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த உண்ணாவிரத போராட்டம் வாங்கிஜி அவர்கள் 28ஆம் தேதி 11 மணிக்கு ஜந்தர் மந்திரில் அறிவிச்சிருக்கிறார். அவர் வந்து உட்கார்ந்த பிறகு பாருங்க இந்த போராட்டம் எப்படி ஸ்ப்ரிட் ஆகி போகுதுன்னு. காலவரையற்ற உணர்வுன்னு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ மாநிலத்தில் இருக்கிற, தேசியத்தில் இருக்கிற எல்லா இளைஞர்களும் டெல்லியை நோக்கி கவனிக்கிறார்கள், ஈர்க்கப்படுகிறார்கள். இந்த போராட்டம் வெற்றி பெற நம்மளும் வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம்.